மொபைல் ஜெனரேஷன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கைது. பரபரப்பாக இப்போ இந்த விஷயம் தான் போயிட்டுருக்கு. அவருடன் சேர்ந்து அவரோட தம்பிகளையும் இன்னைக்கு கைது செஞ்சுருக்காங்க. எதற்கு இந்த கைது அப்படின்னு நம்ம போய் பார்த்தோம்னா, உங்களுக்கே தெரியும், சில நாட்களாக அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு ஏற்பட்ட பாலியல் வன்கொடுமை, இந்த விஷயந்தான் இப்போ பூதாகரமாக போயிட்டுருக்கு. எதிர்கட்சிகள் இந்த விஷயத்தை கையில் எடுத்துகிட்டு போராடிட்டு வராங்க. தொடர்ந்து ஒருத்தராக போராடிட்டு வராங்க. நேற்று பார்த்தீங்கன்னா அதிமுக சார்பில் பல போராட்டங்கள் நடந்தது. இன்று பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி சார்பில் போராட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க. வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் போலீஸ் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி தரல. தடையை மீறி நாங்கள் ஆர்ப்பாட்டம் செஞ்சே தீர்வோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு 10 மணிலேருந்து பார்த்தீங்கன்னா வள்ளுவர் கோட்டத்தில் நாம் தமிழ் கட்சி தம்பிகள் கூட ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ஆக ஆக கூட்டம் அதிகமாகப்பட்டது. அப்போ பார்த்தீங்கன்னா போலீஸ் உங்களுக்கு இங்கே பர்மிஷன் இல்லை, கலைஞ்சு போக சொன்னாங்க. தம்பிகள் இல்லை நாங்கள் கலைஞ்சு போக மாட்டோம் சொன்னதுனால அங்கே பேருந்துகளை எடுத்துட்டு தம்பிகளை கைது செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்போ அண்ணன் சீமான் அவர்கள் என்ட்ரி ஆனாரு. வந்த உடனே அவர் கார்லயே இருந்தார். கொஞ்ச நேரம் கார்லயே பைக்ஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு. அப்போ கூட அவர் கீழே இறங்குறேன் அப்படின்னு சொன்னாரு. இல்லை நீங்க கார்ல இருந்தே கொடுங்க பைக்ஸ், கீழே இறங்கினா அரெஸ்ட் பண்றோம்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது எப்படி அரெஸ்ட் பண்றாங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது போலீஸ் உங்களை அரெஸ்ட் பண்றோம், இங்க பர்மிஷன் இல்லை ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ல அவரையும் ஒரு காவல்துறை வாகனத்துல ஏற்றிட்டு போயிட்டாங்க. ஆனா கொஞ்ச நேரம் எங்க போனாருன்னு தம்பிகளுக்கு தெரியல. அதுவே அவங்களுக்கு கொஞ்சம் பரபரப்பாயிடுச்சு. அண்ணன் எங்கடா கூட்டிட்டு போறீங்க, எங்க கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்கும் அவங்களுக்கும் பெரிய வாக்குவாதம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா வள்ளூர் கோட்டை பக்கத்திலே இருக்கிற ஒரு சமூக நல கூடத்துல சீமான் அவர்களை இப்போதைக்கு வச்சிருக்காங்க. உள்ள யாரையும் விடல, கூட்டிட்டு போனவங்களை மட்டும் உள்ள வச்சிருக்காங்க. வெளியே கேட்டு போட்டு மூடி போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்கு. இப்ப வெளியே நின்று நாம் தமிழ் கட்சி தம்பிகள் ஆர்ப்பாட்டம் செஞ்சிட்டு இருக்காங்க, அண்ணனை வெளியே விட சொல்லி. எப்படி இருந்தாலும் ஈவினிங் வரைக்கும் வச்சிருப்பாங்க தான் தோணுது. நேற்று பார்த்தீங்கன்னா விஜய் ஆளுநரை சந்திச்சு இந்த விஷயமா மனு கொடுத்தாரு. அவர் கைப்பட எழுதின ஒரு லெட்டரை தீநகர் முழுக்க நம்ம புசி ஆனந்த் விநியோகம் செஞ்சாரு. இதற்கும் அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டு நேற்று அவரையும் தூக்கின்னு போயிட்டு ஒரு சத்திரத்தில் வச்சு ஈவினிங் தான் வர ஆரம்பிச்சாங்க. நேற்று அதுவும் விஜய் ரசிகர்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டம் பண்ணாங்க. அது முடிஞ்ச உடனே அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சீமான் அவர்கள் தம்பிகளும் இன்னைக்கு அண்ணனை உடனே விடு அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. மேலும் இது தொடர்பான செய்திகள் உங்களுக்கு தெரியணும்னா மொபைல் ஜேர்னலிஸ்ட்டை வாட்ச் பண்ணினே இருங்க. எப்படி இருந்தாலும் சீமான் அவர்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெளியே விட்டுருவாங்க. வெளியே விட்டோன்னு ஒரு அண்ணன் பறக்கும் பிரஸ் மீட் உங்களுக்கோசம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. தொடர்ந்து பாருங்க. நன்றி, வணக்கம்.